நீ வருத்தப்படாதம்மா. தெய்வம் நல்லவங்களுக்கு ஒரு துணை போனா இன்னொரு துணையை கொடுக்கும். பேக் எடுத்துட்டு எங்க கிளம்புற? நான் பெத்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன். ஆனா நான் பெறாத பொண்ணு கஷ்டத்துல இருக்கா. அவளுக்கு நான் துணையா இருக்க போறேன். அம்மா, உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிஞ்சிடுச்சுமா. அப்படின்னா நீ என்னை விட்டு போறியாம்மா? உனக்கு வர வேண்டிய துணை வந்தாச்சு. உனக்கு சமூக அங்கீகாரமும் கிடைச்சாச்சு. இனிமே இவர் உன் கூட தான் இருப்பாரு. ஆனா சாந்தி அனாதை ஆயிட்டா. அவளுக்கு என்னோட துணை கண்டிப்பா வேணும். பிரிஞ்சிருந்த தாயும் மகளையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு அவ வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறா. இனிமே உனக்கு இந்த அம்மாவோட துணை தேவையில்லைம்மா. அம்மா அப்பா எல்லாமே இனிமே உனக்கு இவர்தான். என்ன தடுக்காத, நான் கிளம்புறேன். அம்மா, நீ என்னை விட்டு போகணும்னு சொன்னதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா நீ போற எண்ணம் தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. உன் வயித்துல பிறந்தத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அத்தை. என் மேல நீங்க கோவப்படும் போதெல்லாம் உங்களுக்கு கல் மனசுன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு தெய்வம் இருக்குங்கிறத இப்பதான் பாக்குறேன். வரேம்மா. வரேன் மாப்பிள்ள. வாங்கம்மா. மயிலாப்பூரில் கண்ணன் டிராவல்ஸ் தெரிஞ்ச கம்பெனி இருக்கு. அங்கே வேலை கேட்டிருக்கேன். டெம்பரரியாக போட்டு தரேன்னு இருக்காங்க. அதான் அங்கே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, பாலாஜிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன உடனே பண்ணிட்டோமா? அவர் வரேன்னு இருக்காரு. ஓ, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. என்னது திடீர்னு நீங்க? உனக்கு இன்னும் பாரத்தை ஏத்துறதுக்காக நான் வரல. என் மகளோட பாரத்தை பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? வந்த விருந்தாளிய வாசல்ல நிக்க வச்சுதான் பேசுவீங்களா? ஐயோ சாரி, உள்ள வாங்க.
நான் இங்க வந்ததுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயோ இல்லம்மா, நீங்க என்ன பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா பேக்கோட வந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என் மகளுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம்தான். ஆனா என்னை விட அதிகமா பாடுபட்டு நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. ஒரு தாயை விட நீ அவளுக்காக ரொம்ப தியாகம் பண்ணிருக்கேம்மா. என் மகளை நான் பல கட்டங்கள்ல பல நேரங்கள்ல வெறுத்திருக்கேன். அந்த வீட்ல உனக்கு அடைக்கலம் கொடுத்த அபிராமியோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்க வந்தவதான் இந்த ரோகிணின்னு தெரிஞ்சிருந்தோம் அவளுக்காக நீ ரொம்ப பாடுபட்டிருக்கம்மா. என் மகளுக்காக நீ பட்ட பாடு ரொம்பம்மா. நீ சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது. ஆமா, நான் வெறுத்த என் மகளோட என்ன சேர்த்து வைக்கணும்னு ஆசிரமத்துல வந்து என்கிட்ட பேசினேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச. என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த. ஆனா இப்ப நீ உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு தனிமரமா நிக்கிறியே. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. இருக்கலாம், ஆனா அதுக்காக உன்னை தனியா தவிக்க விட எனக்கு மனசு இல்ல. தனியா இருக்கிற உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நான் பெத்த மகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டேன். அவளுக்கு துணையா அவ புருஷன் வந்தாச்சு. ஆனா இப்ப பாதுகாப்பு இல்லாத உனக்கு நான் பாதுகாப்பா வந்திருக்கேன். நீ என்ன அம்மாவா ஏத்துக்க தயாரா இருந்தா நான் உனக்கு சேவை செய்ய தயாரா இருக்கேன். மறுபடியும் நீ உன் கணவரோட சேர்ற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன். சரியா? என்ன சொல்ற? என்ன எதுக்கு அழுகுற? அழக்கூடாது. கார்த்திக்! டேய், என்னடா கார்த்திக், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? ஏண்டா என் மேல கோவமா இருக்க? உன் அன்னைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதானே கோவப்படுற? அதை நினைச்சு நான் வருத்தப்படலடா. நீ உன் அண்ணி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து பெருமைப்படுற. டேய் கார்த்திக், எனக்கு உண்மையில எந்த வருத்தமும் இல்லை. உன்கிட்ட பேசணும், அதான் வண்டியை நிப்பாட்டினேன். யார்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டேய் கார்த்திக், நான் உன் அண்ணன்டா. எனக்கு அந்த மாதிரி உறவு எதுவும் இல்லை. என் அம்மாவுக்கு சமமா நினைக்கிற என் அண்ணி மட்டும்தான் எனக்கு இருக்காங்க. ஆம்பளையா பிறந்துட்டா என்ன தப்பு வேணாலும் செய்யலான்னு அர்த்தமா? இத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. டேய், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் பண்ண காரியத்தை நியாயப்படுத்த வரல. நீ நியாயப்படுத்த முடியாது. அண்ணி தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நீ செஞ்சது பாவம். நான் ஒத்துக்கிறேன்டா. நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேனா? யார் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உனக்கு துணை போன அந்த சாந்தியையும் நான் மன்னிக்க மாட்டேன். டேய், என்ன மன்னிக்காதடா. ஏன் உன் அண்ணனா கூட ஏத்துக்காது. தப்பு பண்ணவன் நான் தண்டனை அனுபவிக்கிறதுல நியாயம் இருக்கு, காரணம் இருக்கு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத சாந்தியை தண்டிக்கிறது நல்லது இல்லடா. அவ வீட்டை விட்டு தனியா போயிருக்கா. இப்படி கவலைப்படாம இருக்கியே. தப்பு பண்ணது நான், தண்டனை அனுபவிக்கிறது அவளா? நீ செஞ்சது வெறும் தப்புதான். ஆனா சாந்தி செஞ்சது நம்பிக்கை துரோகம். ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்த அபிராமணிக்கு துரோகம் நடந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் துணை போயிருக்கா. இதை நான் மன்னிக்கணுமா? அவ எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட அதை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா அபிராமியனோட வாழ்க்கை கெடணும்னு நினைச்சா பாரு, அவ என் மனைவியே இல்லை. அவளை என்னைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். டேய், அவ நிரபராதிடா. அத நீ சொல்றியா? சொல்ற நீயே ஒரு குற்றவாளி. உன் பேச்செல்லாம் நான் நம்பறதா இல்ல. இங்க பார், அவ கூட நான் சேரவும் மாட்டேன்,
உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அத்தை, என்னம்மா? எங்க அக்காவோட வாழ்க்கை அவ்வளவுதானா? அக்கா முகத்துல இனிமே சிரிப்பை பார்க்க முடியாதா? பழைய மாதிரி எங்க அக்காவால கலகலப்பா இருக்க முடியாதா? அவங்க வெளி உலகத்தையே பார்க்க வரமாட்டேங்கிறாங்க. ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தவிர வேற என்ன பாவம் எங்க அக்கா பண்ணாங்க? சொல்லுங்க அத்தை. அபிராமிக்கு என் புள்ள பண்ண துரோகத்தால அவ முகத்துல முழிக்கவே எனக்கு தயக்கமா இருக்கு. அதனாலதான் நான் உங்க அக்காவை பார்க்கல. அவளை பார்த்து நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? இல்ல, நீங்க அக்காவை பார்க்கணும். அபிராமி, உன்னை பார்க்க பார்க்க என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா. உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றது, எது சொல்றது? என் மகன் எனக்கு பேரை வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இப்படி பேரை வாங்கிட்டான். உன் பாவத்தை சுமந்துட்டான். கலகலப்பாவே பார்த்த உன்னை கண் கலங்கி பார்க்க உன் மாமாவுக்கு மனசுல தெம்பு இல்ல. உன்னை பார்க்கலையே தவிர உன்னை நினைச்சுதான் நாங்க புழுங்கிட்டு இருக்கோம். நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பெல்லாம் ஏன் மகன்தான் பண்ணா. தண்டனையை நீ ஏமா அனுபவிக்கணும்? நீ ரூமை விட்டு வெளியே வாமா. இந்த உலகத்தை பாரு. நீ இப்படியே அடைஞ்சு கிடக்கிறது நல்லது இல்லம்மா. இப்ப உன் மனசு நொந்து போயிருக்கு. இப்படியே இருந்தா உன் உடம்பும் கெட்டுடுமா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே முடிச்சு போச்சு. எனக்கு சோகத்தை தவிர வேற எந்த சொந்தமும் இல்லை. நான் உள்ளே அடைஞ்சு கிடந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். எனக்கு வெளியில வந்து இந்த உலகத்தை பார்க்கிற தைரியமே இல்லாது. எனக்கு வெளிச்சமே பிடிக்கல, இருட்டு தான் பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை இருண்டு போனதுனால எனக்கு இருட்டு தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும்தான் எனக்கு இப்ப ஆறுதலா இருக்கு. தயவு பண்ணி என்ன விட்டுருங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இப்படி அடைஞ்சு கிடந்து நானே முடிச்சு போனா கூட எனக்கு சந்தோஷம் தான். நானும் உன் மாமாவும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னு நினைக்கிற? நீதாம்மா. நீ இப்படி சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறத பார்த்தா எங்க மனசு வேதனைப்படும். அந்த வேதனையில எங்க உடம்பும் கெட்டு உன்னை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு நானும் உங்க மாமாவும் போய் சேர்ந்துருவோம்மா. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கு வந்திருக்கிறது துக்கம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ உள்ளேயே இருந்தா இன்னும் வேதனை தானே. எந்த துக்கத்துக்கும் வடிகால் இருக்குமா? அதை உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும்.
நீ செய்யாத தப்புக்கு தண்டனையை நீ அடையக்கூடாது. உன் வாழ்க்கை உன் கையில தாம்மா. தன்னம்பிக்கையோட வாழணும்னு எல்லாருக்கும் கத்து கொடுக்கற அபிராமி இப்படி சோர்ந்து போக கூடாதுமா. என் பழைய அபிராமிய வெளியில வாம்மா. தெய்வம் ஸ்வாதி, என்னம்மா உங்க அம்மா வீட்டுல நடந்தது எல்லாமே யாருமே எதிர்பார்க்காம நடந்தது. என் மனசே சரியில்லம்மா. எதுக்குமே கலங்காத எங்க அண்ணனே கலங்கி போயிட்டாரே. எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, இல்ல ராஜகுருவா இருந்தாலும் சரி, ஏன் அந்த கடவுளே இருந்தாலும் சரி, விதியை யாராலமா மாத்த முடியும்? அதுக்காக நடந்ததையே நினைச்சு நினைச்சு இப்படி நீ தூங்காம சாப்பிடாம இருந்தேனா எப்படிமா? அத்த, உங்களுக்கு தெரியாது இல்ல, கோயிலாட்டம் இருந்தது எங்க அம்மா வீடு. ஆனா இப்ப இரண்ட மண்டபம் மாதிரி இருக்கு. குருவை கூடு மாதிரி எங்களையும் எங்க வீட்டையும் எங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் செதறி சின்ன பின்னம் ஆயிடுச்சு. யார் முகத்திலயும் ஜீவன் இல்ல. எப்படி அத்த என்னால மட்டும் இங்க நிம்மதியா இருக்க முடியும்? என்னம்மா பண்றது? மனுஷங்க பண்ற சதியா இருந்தா நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது காலத்தோட விதி. நாம என்னம்மா பண்ண முடியும்? கடவுள் கொடுக்கிற பிரசாதம் கல்லா இருந்தாலும் அதை சாப்பிட்டு ஜீர்ணிச்சுதானே ஆகணும். இல்ல அத்த, இது ஆண்டவ பண்ண சதி இல்ல, மனுஷங்க பண்ண சதிதான். ஏமா அப்படி சொல்ற? நான் சாந்தி அண்ணி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எங்க அண்ணன் பண்ண தியாகத்துக்காகவும் அவங்க வாழ்க்கை சின்ன வயசுலயே பட்டு போச்சேங்கிறதுக்காகவும் நான் அவங்க மேல பரிதாபப்பட்டேன். அது பழகினதும் பாசமாயிடுச்சு. ஆனா ஆனா அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. எவ்வளவு அமைதியா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பூகம்ப குணத்தை நான் எதிர்பார்க்கல. எங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்துக்கு ஈக்குவலா நான் அவங்க மேல பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவங்க அதுக்குண்டான மரியாதையோட நடந்துக்கல. சாந்தி மேல நீங்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல.